எல்லாமே பஞ்சமாயிடும். 2 பொருள் மட்டும் சேதமடையாதுன்னு இருக்கு. ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் 1 பொருள் எண்ணெய், கச்சா எண்ணெய். அவங்க தான் உலகத்தை தாங்கிற நம்பர் 1 பொருள். தங்கம் கூட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, விலை 1.25 லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு. ஆனால் எண்ணெய் இன்னும் அந்த 100லேருந்து 140 டாலருக்குள்ள இருக்கு ஒரு பேரல். இன்னும் அதே இடத்துல தான் இருக்கு. அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குமே ஒழிய அதே இடத்துல தான் இருக்கு. ஆனால் எண்ணெய் இன்னும் 300 வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அடுத்து வர்றதுக்கு பேர் என்னது? டைரக்டா அதுக்கு பேர் என்னது? பைபிள் சொல்லுது, இது எதுவும் நான் சொல்லலை. அடுத்து வர்றதுக்கு பேர் மரணம். மிக மோசமான உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு பேரழிவு இந்த சிவப்பு குதிரையை பின்னாடி மங்கிர நிறம் உள்ள குதிரை வருகிறது என்று வேதம் சொல்லுது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? பட்டயம் என்றால் தூதன் கையில பட்டயம் இருந்தால்தான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம். அடுத்து ஒரு மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது, நன்றாய் கவனிங்கள். அதுக்கு பேர் 3rd World War. இப்போ எல்லாம் உலகளாவிய என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 3rd World Warல இருக்கிறோம்னு சொல்றாங்க. இதை பத்தி நாம முதல் நாள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நாள் வராதவங்களுக்கு தெரியாது, முதல் நாள் வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு மிக மோசமான 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வருகிறது. இப்போ அமெரிக்காவுடையதான வீழ்ச்சி 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகை செஞ்சிடும். எப்பவுமே ஒரு வல்லரசு விழுதுன்னா அடுத்து யுத்தம் வரும்னு அர்த்தம். 1914 அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1920 பிறகு அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து வல்லரசு விழுந்த பிறகு 2nd World War வந்துச்சு. அன்னைக்கும் இதே மாதிரி தான் பயங்கரமான கடும் பஞ்சம், உலகளாவிய பஞ்சம், விவசாயிகள்லாம் மரணம் அடைஞ்சாங்க. அதை ஒட்டி 3rd World War ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுடைய வீழ்ச்சி, 45 நாட்களுக்கு மேலாக அரசாங்கம் முடங்கி போச்சு. எத்தனையோ $1 trillion கடன் இன்னைக்கு அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு போயிருச்சு. அடுத்து மிக மோசமான ஒரு 3ஆம் உலக யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும். இதை பத்தி நம்ம முதல் நாள் பார்த்தோம். இது மிகப்பெரியதான உலகளாவிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். இதை பத்தி எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். இந்த யுத்தம் எப்படி நடக்கும், யார் யாருக்கு நடக்கும், இந்த யுத்தத்தின் முடிவு என்னவா இருக்கும், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சோ இது அடுத்து வரப்போறது. ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம் கண்களுக்கு முன்பாக இது நடக்க போகிறது. அடுத்து என்ன இருக்குது? பட்டயத்தினாலும், அடுத்து பஞ்சத்தினாலும், மிக மோசமான பஞ்சம் ஒன்று. இது உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணது. நல்லா கவனிங்க, இது உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இதே ஆட்கள் தான், இவங்க தான் 2018 கோவிட் வரும்னு அனௌன்ஸ் பண்ணவங்க. இது ஐநா சபை, அது உலக சுகாதார மையம். ரெண்டும் ஒரே நிறுவனம் தான், ரெண்டும் ஒன்னா இருக்கிறவங்க தான். அந்த ஐநா சபையோட ஒரு பகுதி தான் WHO. அவங்க தான் இன்னைக்கு சொன்னாங்க மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு இவங்க தான் சொல்றாங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி. இப்போ இந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க. இந்த மங்கின நிற குதிரைக்கும் இந்த சிவப்பு குதிரைக்கும் நடுவுல ஒரு குதிரை இருக்குது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5, 6 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த உணவு பஞ்சத்தை பத்தினதான வசனம் இது. கருப்பு சிவப்பு குதிரை கொள்ளை நோய், மங்கின குதிரை மரணம் இப்ப வரணும் பின்னாடி. இதுக்கு நடுவுல கருப்பு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல கருப்பு குதிரை இருக்கு. இப்ப இந்த கருப்பு குதிரை என்னத்தை கொண்டு வரும்னா உணவு பஞ்சம். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு
3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஆனா இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து பஞ்சத்தை ஆரம்பிக்கும்ங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. வாசிங்க 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. கருப்பு குதிரை எங்க போச்சு? நல்லா கவனிங்க. கோவிட் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது 2021 நீங்கள் இப்பொழுது அடிக்கடி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த 3 வருஷமா. ஆனா அது உங்க காதுல விழுந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க தானே, ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டா கோவிட் நடந்துகிட்டு இருக்கும் போது 2021 நவம்பர் மாசத்துல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த உக்ரைன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு, நம்பர் 2 கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதனுடைய விளைவாக 2022-23 உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. கோதுமை பஞ்சம், பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு பாகிஸ்தான்ல. இங்க பாருங்க, இது பாகிஸ்தான்ல நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? 1500 ரூபாய் வரை. இது 2023 நடந்த சம்பவம். கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போகணும். கரெக்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா தான் கோதுமை தயாரிக்கிற 2வது நாடு, உக்ரைன் தான் கோதுமை தயாரிக்கிற முதல் நாடு. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை நின்றுச்சு. டோட்டலா ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு. கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லுச்சு, எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு, நாங்க ஏற்றுமதி பண்ண மாட்டோம். இப்போ இந்தியாவிலையும் கோதுமை பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இது கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. எப்போ? சிவப்பு குதிரைக்கு அப்புறம் நடக்கும். மங்கிர நிறமுள்ள குதிரை வர்றதுக்கு முன்னாடி நடக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொள்ளை நோய் உலகளாவிய, உலகம் முழுவதும் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. கரெக்டா உலகளாவிய கொள்ளை நோய். இப்ப அடுத்து மிகப்பெரியதான 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. அதோடு கூட இன்னும் 3 நடக்கணும். அதுல கருப்பு குதிரையுடைய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இது உலகளாவிய பஞ்சம். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2018க்கு பிறகு நடக்கிற சம்பவம். இந்த 5 வருஷத்துல தான் இவ்வளோ, 7 வருஷத்துல இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு உலகளாவிய. ஒரு பக்கம் கருப்பு குதிரையோட காலம் போயிட்டு இருக்கு, கோதுமை இன்னும் முடியல, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல. ஒரு பக்கம் கோவிடோடைய வேரியன்ட் காலம் இன்னும் முடியல. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு யுத்தம் ஒன்று வரும், அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும். இந்த பஞ்சம் மட்டும் இல்ல, தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், எல்லா பஞ்சம் வரும். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த பஞ்சம் இருக்கும்பொழுது 2 பொருள் மட்டும் பஞ்சம் எடுக்காம இருக்கும் இருக்கு. எல்லாமே பஞ்சம் ஆயிடும், 2 பொருள் மட்டும் சேதம் அடையாதுன்னு இருக்கு. ஒன்று எண்ணெய், இன்னொன்னு திராட்சரசம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் 1 பொருள் எண்ணெய், கச்சா எண்ணெய். அவங்க தான் உலகத்தை தாங்கிற நம்பர் 1 பொருள். தங்கம் கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு, விலை 1.25 லட்சத்துக்கிட்ட போயிருச்சு. ஆனா எண்ணெய் இன்னும் அந்த 100ல இருந்து 140 டாலருக்குள்ள இருக்கு ஒரு பேரல். இன்னும் அதே இடத்துல இருக்கு. அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குமே ஒழிய அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா எண்ணெய் இன்னும் 300 வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு, இல்ல உற்பத்தி இல்ல, உக்ரைன்ல உற்பத்தி இல்ல. ஆனா எண்ணெய் இன்னைக்கு இருக்கு. சவுதி அரேபியால இருக்கு, ஈரான்ல இருக்கு, கத்தார்ல இருக்கு, எல்லா நாட்டிலும் எண்ணெய் இருக்கு. ஆனா அதே வேளையில் தான் இருக்கு. வேதம் சொல்லுது, இந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்குற நம்பர் 1 பொருள் எண்ணெய்னு சொல்றோம்ல, இந்த எண்ணெய் பூமிக்கடியில இருக்குங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்தது 1857 தான் கலிபோர்னியால ஃபர்ஸ்ட். இப்போ உலகத்துல நம்பர் 1 நாடா இருக்கிற சவுதி அரேபியா எண்ணெயை தோண்டி எடுத்தது 1943ல இருந்து 46க்குள்ள. அவங்க கண்டுபிடிச்சது 1936ல. யோசிச்சு பாருங்க,
2500 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம். இதுல ஆண்டவர் எழுதுறாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும்பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது. இன்னைக்கு இத்தனை தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக எழுதி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தேவன் உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு வேதாகமம் உலகத்தில் இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய வார்த்தைகள் மகத்துவமானவைகள். நீங்கள் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடி போறீங்க, எதிர்காலத்துக்கு எங்கெங்கயோ போய் பார்க்கறீங்க, என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, பாபா வாங்கா சொல்றாருன்னு ஒருத்தன் பார்க்கறான், அந்த புக்கு சொல்லுது, நாஸ்ட்ரோடாமஸ் சொல்றாரு, இன்னொருத்தன் சொல்றான், அந்த இதுல போனா அங்க சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், நம்மை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, நமக்குரியதை, தேவையானதை நம்முடைய தேவன் நம்ம கையில எழுதி பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் வாசித்து தியானித்தாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க இதை விட்டுறீங்க, இந்த மகத்துவத்தை விட்டுறீங்க. தெரியுமா உங்களுக்கு, ஒரு மெடிக்கல் புக் வாங்கணும்னா 2500 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் கொடுக்கணும். சில புஸ்தகத்துக்குலாம் 5000, 10000. அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை போய் ஒரு விலை கேட்டேன், 16000 சொன்னாங்க. 16000. நான் கேட்டேன் எதுக்கு? என்ன இல்லை சார், அது அவ்வளோ காஸ்ட்லியான புக்கு. 16000 ஒரு புக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் வாங்குற விலையில 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபால இந்த புத்தகத்தை கிடைக்க வச்சார். ஏன்? இலவசமாக இந்த புஸ்தகத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எந்த நியாய தீர்ப்புலையும் சால்ஜாப்பு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு புரியாத ஆண்டவரே, யாரும் சொல்லல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வாரு, உன் வீட்டுல ஷெல்ஃப்ல ஒரு பைபிள்னு ஒன்று இருந்துச்சு, அதுல எல்லாமே இருந்துச்சு, படிக்காததுக்கு நானா காரணம்னு கேட்பாரு. படிக்காததுக்கு நானா காரணம்? இல்ல ஆண்டவரே, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனா செல்போன் வாங்கினா அதை எப்படி ஓபன் பண்ணணும், வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஃபேஸ்புக் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், இதெல்லாம் படிக்க தெரியுதா? இதையெல்லாம் படிக்க தெரிஞ்ச உனக்கு பைபிள் மட்டும் படிக்க தெரியாதா அப்படின்னு நானே கேட்கிறேனே. ஆண்டவர் கேட்பார மாட்டாரா? நானே கேட்கிறேனே, உட்கார்ந்து நோன்றல்ல போன நைட் எல்லாம், இதை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி செய்யலாம்? இதற்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குமானால், வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அறிவு இருக்கு, அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அறிவின்மையால் என் ஜனம் சங்காரமாகிறது. நான் இந்த வேதத்தை தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுனால சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எந்த புக்கையும் படிச்சு உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனை விட இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற திருப்தியும் ஆத்மாவில சந்தோஷமும் வேற எதுலையுமே வராது. வேற எதுலையும் வராது. நான் படிச்சதுனால சொல்றேன், நான் எதையோ படிக்காம சொல்லல. நானும் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச புதுசுல 20 வருஷத்துக்கு முன்னாடி, 22 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புஸ்தகங்கள் உட்காந்து படிப்பேன். நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பேன். ஹிஸ்டரி புக்ஸ் உட்காந்து படிப்பேன். இந்த வேதத்தை, இது உள்ள காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய சுத்தி இருக்கிற புக்கை படித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், இதெல்லாம் படிச்ச, அதை விட இதை குறைவா படிக்கிற, அதெல்லாம் நிறுத்துனார். அதையெல்லாம் நிறுத்தியாச்சு. இப்போ இதை மட்டும் தான் படிக்கிறேன், வேற புஸ்தகத்து பக்கம் போறதில்லை, இதை மட்டும் தான் தியானிக்கிறேன். இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்க இருந்தோ யார் மூலமா எனக்கு வரும், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆண்டவர் எனக்கு அவங்க வெளியே வச்சு சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா நான் உட்கார்ந்து தியானிக்கிறது இதை மட்டும்தான். இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மற்றதை படிக்க வேணாம்னு நான் சொல்லல, இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். இதுதான் உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போகிற புஸ்தகம், கையளவு உள்ள புஸ்தகம். இது உங்க ஜீவனை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துற போகிறது. அல்லேலூயா. பின்னாடி மங்கின நிறம் உள்ள குதிரை ஒன்று வருகிறது. 3ஆம் உலக யுத்தமும் பஞ்சமும் அடுத்து பெரிய காரியமா இருக்கும். இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பஞ்சம், பட்டயம், 3வது என்ன இருக்கு? சாவினாலும் இயற்கை பேரழிவுகள். மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இந்த 5 வருஷம் தான் நடந்திருக்கு. போய் பாருங்க. பூமி அதிர்ச்சியோட காலம் இந்த 3 வருஷம் தான். உலக பூமி அதிர்ச்சிகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி 5 தான் நடந்திருக்கு, 5ஓ 6ஓ. அதுல 1 இந்த 2025 நடந்திருக்குது. 8.5 ரஷ்யாவில் நடந்திருக்குது. இதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். என்ன தெரியுமா? 3 லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறதாக ஜப்பான்ல அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆயத்தமாக சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் வருதுன்னு சொல்லி.
இதான் இது ஜப்பான் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள்னு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வர பூமி அதிர்ச்சி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மினிமம் 6 புள்ளிக்கு மேலே தான் இருக்கு. இப்போ கூட ஆப்கானிஸ்தானில் ஒன்று வந்துச்சு போன வாரம், 6 புள்ளிக்கு மேலே தான் இருந்துச்சு. எல்லாமே முந்திலாம் 6 புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி, 4 புள்ளி தான் வரும். 6 புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி. இப்போ நார்மலாகவே 6 புள்ளிக்கு மேலே தான் இருக்கு. 8 புள்ளிக்கு மேலே போனால் பெரிய பூமி அதிர்ச்சிங்கிறாங்க. பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்க, லட்சக்கணக்கில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. சில 24 மணி நேரத்துக்குள்ளேயோ எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள 900 பூமி அதிர்ச்சி இருக்கு நடந்திருக்கு எல்லா பக்கமும் உலகளாவிய. நீங்க போய் சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் எர்த்குவேக்ஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கூகுள்ல இந்த 3 வருஷத்துக்குள்ள மட்டும் எத்தனை லட்சம் நடந்திருக்குன்னு போய் பாருங்க. இதான் பூமி அதிர்ச்சிகளின் காலம். இயேசு சொன்ன 7வது அடையாளம், கடைசியாய் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற, அப்படித்தானே இருக்கு, துஷ்ட மிருகத்தினால், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். ஒரு பக்கம் துஷ்ட மிருகம்னா நேரடியாக கூட எடுத்துக்கலாம். ஊருக்குள்ள மிருகங்கள் வரதுக்கிறது எல்லாம் நடக்கும். காட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஊருக்குள்ள வர தொடங்கிறோம். எப்பவுமே இந்த மிருகத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. உலகம் அழிய போதுன்னு உடனே அதெல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். நீங்க பாருங்க, 2004 சுனாமி வந்துச்சு. வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் எல்லாம் தண்ணியில் போய் மாட்டி ஆளு காலி ஆயிட்டாங்க. ஆனால் அந்தமான் நிக்கோபார்ல தான் இது நடந்துச்சு. பெரிய பேரழிவு அங்கே நடந்துச்சு. ஒரு மிருகம் கூட சாகலை. ஜூல இருந்த மிருகம் மட்டும்தான் செத்துச்சு, ஃபுல்லா தண்ணி வந்து முழுகுச்சு. ஆனால் காட்டில் இருந்த ஒரு மிருகம் கூட சாகலை. இப்பவும் பாருங்க, பெரிய பேரழிவு வருதுன்னா பறவைகள்லாம் பறந்து வேற ஊருக்கு போயிடும். பறவைகளுக்கு தெரியுமா? சைனாக்காரன் நீங்க போட்டிருக்கிறான், அவன் பூமி அதிர்ச்சி வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறானா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சியும் ரோட்டுக்கு வந்துருமா. பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம், அதிகப்படியான கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வருதுன்னா அந்த பக்கத்தில் பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தமா போட்டிருக்கான் அவன். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட தெரியுது மிகப்பெரிய அளவில். அப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாம் வெளியே வந்துடும். துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும். இதை தாண்டி இன்னொன்று இருக்கு. இந்த ஒரு 20-25 வருஷமாவே வரக்கூடிய எல்லா கொள்ளை நோயும் பாருங்க, இருக்கிற எல்லா கொள்ளை நோய் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் எய்ட்ஸ் தான் பெருசு, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்த லாஸ்டா வந்த எபோலா, குரங்கு காய்ச்சல், எல்லாத்துக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். இப்போ எய்ட்ஸ்னா சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து எபோலா வவால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல். இப்போ இந்த கோவிட் கூட ஏதோ ஒரு மிருகத்திலிருந்து, வவால்ல இருந்து, பாம்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருகத்துக்குள்ள இருந்தா வரும். இந்த மிருகம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 100% பைபிள்ல லேவிய ராகமத்தில் சொல்ற துஷ்ட மிருகமாகத்தான் இருக்கும். எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் வைரஸ்ல இருந்து தான் ஒரு வியாதி வர்றதாக இவங்க சொல்றாங்க. இவங்க பைபிளை பார்த்து சொல்லல, ஆனா இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே துஷ்ட மிருகத்தின் பேரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும். அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, அந்த மிருகத்தினுடைய எச்சத்துல இருந்தோ அல்லது கழிவுகள்ல இருந்தோ அல்லது அதுக்குள்ள இருக்க காரியங்கள்ல இருந்து எடுத்து ஒரு வைரஸ் உருவாக்குவாங்களாம். அதை தான் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் பரவ செய்வாங்களாம், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால பெரிய பேரழிவு ஏற்படுமா. அதுக்கு பேரு பயோவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிருமியை வச்சு ஜனங்களை வந்து சாகடிக்கிறது, இதுக்கு பேரு பயோவார்ன்னு சொல்றாங்க. துஷ்ட மிருகத்தினால். இப்ப நல்லா கவனிங்க, கோவிடுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வச்சிருந்த 315 மிருகத்தின் வைரஸ், கொடிய மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. இது ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து காணாமல் போயிடுச்சு. இங்க சொல்லுவாங்க பாருங்க, விட 100 மடங்கு கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணாம போயிருக்குதான், 16 வைரஸ். இதெல்லாம் கொடிய மிருகத்தின் வைரஸா. இதனால உலக மக்கள் தொகையில 15% பாதிப்புக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது துஷ்ட மிருகத்தினால். கொரோனாவை விட எத்தனை மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு வேரியன்ட் வருதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு. இது பாருங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. 4வது முத்திரைக்கான மங்கின நிறமுள்ள குதிரை ஆல்ரெடி ஸ்டார்டட். 3ஆம் உலக யுத்தத்துக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி பஞ்சமும்
கொள்ளை நோய்களும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் ஒண்ணா நடக்க போகுது. இதனால பூமியில் உள்ள ஜனங்களில் அந்த வசனத்துல இருக்கு, துஷ்ட மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல பூமியில் உள்ளவங்கள கால் பங்கு பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு போய் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனால எவ்வளவு பேர் சாவாங்கன்னு சொல்லி ஜோ பைடன் சொல்றாரு. எவ்வளவு பேர்னா 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்றார். இது அவர் சொல்லக்கூடியது. கவனிங்க, அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜோ பைடன், அவர் என்ன சொல்றாரு, 3rd வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இது பைபிள் சொல்ற கணக்கை விட பெருங்கணக்கா இருக்கு. ஆனால் இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன் பின் ஒன்றாக வருது. இப்போ இது உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது? நான் முடிக்க போகிறேன். இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது? இப்போ எகிப்தில் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன? எகிப்தின் மேல் வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் தேவதிட்டம். அதனாலதான் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுங்க, பஸ்கா ஆசாரிங்க எல்லாம் சொன்னார். அப்போ வாதை வந்தது. வசனம் சொல்லுது, எகிப்தின் மேல் வந்த வாதை இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை. எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்ரவேல் வீட்டுக்குள் வரவில்லை. இதே சாட்சி தான் தேவ பிள்ளைகளுக்கும் வரணும். தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு என்ன நடந்தாலும் சரி அது சபைக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே சொல்றாரு மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து என்ன சொல்றது வசனம்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. அதோட அர்த்தம் என்ன? கலங்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அப்படிதான் சொல்றாரு. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் வெளியே நடக்கும், இதெல்லாம் வெளியே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சபை பயப்படக்கூடாது. சபை இதுக்கு நடுவில் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுற சபையா இருக்கணும். ஆனா சபை இன்னைக்கு இதுக்கு பயப்படுது ஒரு பக்கம், இன்னொன்னு இது வரக்கூடாதுன்னு ஜெபம். ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவரே இதெல்லாம் வராம இருந்தா நலமா இருக்குமே. ஆண்டவர் சொல்ற இது எழுதினது, அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார், கர்த்தர் கிருபையின் காலம், இதெல்லாம் வராது. இதே கிருபையின் காலத்தில் தான் முதலாம் உலக யுத்தம் வந்திருக்கு. இதே கிருபையின் காலத்தில் 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சு. அப்பதான் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போட்டாங்க. இதே கிருபையின் காலத்தில் தான் சுனாமி வந்துச்சு. இதே கிருபையின் காலத்தில் தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. இதே கிருபையின் காலத்தில் தான் மிகப்பெரியதான கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் கிருபையின் காலத்தில் எப்படி வந்துச்சு? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. நீங்க ஒரு பக்கம் மாயைக்குள்ள இருக்கீங்க, நடக்காது நடக்காது நடக்காதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு நடக்கும், பயப்படாத. ஏன்? இதெல்லாம் நடக்கும், ஆனால் உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிரு. இது கர்த்தர் பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.